புதுசா வாங்குறத விட ரிப்பேர் பார்க்கறது எவ்வளோ மேல். வெல்கம் டு எபிசோட் 4 ஆஃப் ஸ்டார்டிங் மை பிசினஸ். என்னோட கேனான் பிட்ஸ்மா G3010 பிரிண்டர்ல பிரிண்ட் சரியா விழல. உடனே சர்வீஸ் புக் பண்ணேன். டெக்னீஷியன் வந்து செக் பண்ணிட்டு மிஷினை கிளீன் பண்ணி இங்க் ரீஃபில் பண்ணி வீக்கா இருந்த பிரிண்டர் ஹெட்டையும் மாத்தி கொடுத்தாங்க. சர்வீஸ் சார்ஜ் மட்டும் 650 ருபீஸ் ஆச்சு. அது போக இங்குக்கும் பிரிண்டர் ஹெட்டுக்கும் தனியா செலவாச்சு. இந்த பிரிண்டரை நான் 2021ல 15,000 ருபீஸ்க்கு வாங்கினேன். கிட்டத்தட்ட 5 வருஷமா எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம சூப்பரா ஓடிட்டு இருந்துச்சு. இதுதான் இந்த பிரிண்டர்ல பார்த்த ஃபர்ஸ்ட் மேஜர் ரிப்பேர். இப்போ புதுசா நல்ல பிரிண்டர் நியூ மாடல்ல வாங்கணும்னா அன்னைக்கு வாங்கின விலையை விட அதிகமா இருக்கு. யோசிச்சு பார்த்தா புது பிரிண்டர் வாங்குறத விட ஒரு சின்ன சர்வீஸ் மூலயமா இதோட லைஃப் டைமை லோ காஸ்ட்ல நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதோட பிரிண்ட் குவாலிட்டி பழையபடி சூப்பரா இருக்கு. பிரிண்டர் மெயின்டெனன்ஸ் பத்தி நான் கத்துக்கிற சில விஷயங்கள். வாரத்துல ஒரு நாளாவது பிரிண்ட் எடுத்தாதான் இங்க் ஃப்ளோ கரெக்டா இருக்கும், இங்க் ஃப்ளோ பிளாக் ஆகாம இருக்கும். நல்ல குவாலிட்டியான GSM அதிகம் இருக்கக்கூடிய பேப்பர் யூஸ் பண்ணா பிரிண்டர்ல பேப்பர் ஜாம் ஆகாது. முக்கியமா டஸ்ட் அண்ட் டேட் ஃபார்ம் ஆனா பிரிண்ட் ஹெட் வந்து வீணா போயிரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜிப் போட்டு நல்ல குவாலிட்டியான ஸ்டோரேஜ் பேக்ல பிரிண்டரை வந்து வைக்க போறேன். நம்ம ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த பிரிண்டரை நல்லா மெயின்டைன் பண்ணா டெய்லி யூஸுக்கு ஈஸியா இருக்கும்.